ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். 2 வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில். அதை நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா துருவிக்கோங்க. துருவின உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்த உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்துக்கூடே சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும்தான் வச்சு செய்வோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், காரம் இல்லாமல். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முதல்ல மிளகாத்தூள் மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கேன், அது நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்யும் போது கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ குழந்தைங்க எடுத்து போட மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அடுத்ததாக நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து நம்ம பிசையும் போது எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்க அளவு கடலை மாவு கூட உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ட்ரையாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வரும், அதனால கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும், வடை மாதிரி தட்டை வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா வந்து பைண்டாகி வரணும், அந்தளவுக்கு வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்தளவு கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு சரியாக இருக்குது. அதே மாதிரி கடலை மாவு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஆனியன் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சேர்த்து சூப்பராக வந்து இது பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து இது கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வடை தட்டுற அளவுக்கு வரணும். பாருங்கள், இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கையில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிறேன், கை வாஷ் பண்ணிவிட்டு. அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வடை மாதிரி தட்டிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக வடை மாதிரி தட்ட வருது. இது வந்து பிரிஞ்சு வராது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்போ எனக்கு ஆயில் சூடாக இருக்குது, அதில் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஆயில் சூடு பண்ணிக்கோங்க, அதில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயமும் ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடை மாதிரி போடலாம், இல்லை நீங்கள் பக்கோடா மாதிரி கூட போடலாம். ஆனால் வடை மாதிரி போடும்போது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காதுன்னு நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டிங்க அப்படின்னாலுமே இது பார்க்குறதுக்கு வடை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் வடை மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வந்து வேக வச்சுக்க போகிறேன். 2 சைடும் நல்லா வெந்த உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான வடை ரெடி ஆகிடும். இப்போ இந்த வடை செய்கிறதுக்காக நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்க தேவையில்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை. நீங்கள் நினைக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதால குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும், அதனால் வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய என் பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனியன்னா ரொம்ப பிடிக்கும். எதில் வெங்காயம் இருந்தாலும் குட்டி குட்டியாக பொறுக்கி சாப்பிடுவா, அது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் வந்து இந்த வடை என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, சூப்பராக சாப்பிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனும் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.